நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 27/12/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6 மணி 27 நிமிடம். திதி இன்று அதிகாலை 1 மணி வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9 மணி 4 நிமிடம் வரை விசாகம், அதன் பின்பு அனுசம். நாம யோகம் இரவு 10 மணி 50 நிமிடம் வரை திருதி, பின்பு சூலம். கரணம் பிற்பகல் 1 மணி 50 நிமிடம் வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துள கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பகல் 10:30 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 15 நிமிடம் முதல் 1 மணி 15 நிமிடம் வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசுல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 9 மணி 4 நிமிடம் வரை ரேவதி, பின்பு அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு லவங்க பட்டை எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரமும் வசமும் சேர்த்து வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், மகரத்தில் சுக்கிர பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான், விருச்சிகத்தில் புத பகவான். இன்றைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா, இப்போ வாசல்ல கோலம் போடுறோம். நம்ம எதுக்கு கோலம் போடுறோம்னு தெரியாமையே நிறைய பேர் கோலம் போடுவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்றது தெரியல. இந்த கோலம் போடுறதுலயே ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கோலம் மாவுல போட மாட்டாங்க. அரிசி கோலம் மாவுல தான் கோலம் போடுவாங்க. அரிசி மாவுல தான் கோலம் போடும். ஏன் அரிசி மாவுல கோலம் போடணும்? அதுக்கு ஒரு விஷயம் இல்லாமைய பெரியோர்கள் அந்த காலத்து முன்னோர்கள்லாம் செஞ்சாங்க. நம்ம தமிழர்களிடையே வாழ்க்கை முறை என்பது இயற்கையோடு இணைந்ததுதான். அது நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. இயற்கையோட ஒட்டி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மண்ணின் தன்மை கெடாமல் இருப்பதற்காக நாம் வாசலில் பசு சாணத்தை கரைச்சி நம்ம தெளிக்கிறோம். ஏன்? அதுக்கும் ஒரு தாத்பரியம் இருக்கு. அதுவும் சூரிய உதயத்துக்கு முன் வாசல் தெளிக்கணும். எதனால அப்படின்னா, பிராணவாயு, அதாவது முழுமையான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் சூரியன் வருவதற்கு முன்பு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். சரி, வாசல்ல ஏன் கோலம் போடுறோம்? வாசலில் கோலம் போடுவதால் வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வார்கள். அதுவும் இல்லாம குனிஞ்சி வாசல் பெருக்குதல், குனிஞ்சி கோலமிடுதல், இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகாசனத்தில் ஒரு நிலையாக வருகின்ற ஒரு பகுதி. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் இடுப்பு வளைச்சு கோலத்தை போட்டுட்டு தான் மற்ற வேலைகளை செய்வார்கள். இந்த குனிந்து கோலம் போடும்போது இடுப்பு பகுதியை வளைத்து, கழுத்தை வளைத்து, குனிந்து கரங்களால் மாவை எடுத்து கோலமிடுதல் என்பது யோகாசன அடிப்படையில் ஆரோக்கியமான சூழலை தரக்கூடியது. அதே போல பசு சாணத்தையோ தண்ணீரையோ தெளிக்கும் போது வாசலில் இருக்கும் கிருமிகள் எல்லாம் விலகும். ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தரை கெடுக்கணும்னு நினைச்சா வாசல்ல தான் கொண்டு வந்து போட்டு போயிடுவாங்களாம். முக்கியமா அதுக்காகவே வாசல்ல சாணம் தெளிப்பாங்க. அது நிறைய பேருக்கு அந்த தாத்பரியம் என்னன்னு தெரியறது இல்லை. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சாணத்தை தெளிக்கும் போது அங்க செய்வினையோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனையோ நெகட்டிவிட்டியோ இருக்கும்போது அது அங்க விலகும். அதான் சொல்றது. அப்போ அந்த இடத்துல சில கிருமிகள் இருந்தாலும் விலகும். அதனால என்ன ஆகும்? ஆரோக்கியமான சூழல் உருவாகும்.
நமது இல்லத்திற்கு தினசரி தேவர்களும் லக்ஷ்மியும் அனைவரும் வருகிறார்கள் என்று ஐதீகம். அவர்களை வரவேற்கும் விதமாக தான் ஒரு மங்கள சின்னமாக நமது வாழ்க்கையில் முறையில் கோலம் இடுவது சிறந்து வருகிறது. அதிலும் அந்த மாக்கோலம் இடுதல் என்பது தனி சிறப்பு. அந்த பச்சரிசி மாவில் கோலம் போடும் போது நம்முடைய தாராள குணம் வெளிப்படும். அரிசி மாவில் கோலம் போடுவதால் எறும்பு போன்ற ஜீவராசிகள் பசியை போக்கிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கர்ம வினைகள், பித்ரு சாபம் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இந்த எறும்பு அந்த அரிசி மாவை கொண்டு போகும்போது நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் அங்க விலகும். பெரிய தானம் தர்மம் செய்த ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதனாலதான் கோலம் போடுறதே ஒரு சடங்கு சம்பிரதாயம்ன்றதெல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோலம் போடுறது எல்லாரும் நினைச்சு ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் அதெல்லாம் கிடையாது. அந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும். அந்த மாவு கோலம் போடும்போது நிறைய ஜீவராசிகள் அதை சாப்பிடும். அதை சாப்பிடும் போது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் விலகும். அதுதான் அங்க இருக்கிறது. மங்களகரமாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க, எறும்புகளுக்கு அந்த தீனியை போடும்போது 1000 பேருக்கு அன்னதானம் செய்த ஒரு புண்ணியம் கிடைக்குமா. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுறாங்க. அந்த அரிசி மாவு கோலத்தை போட யாருமே இப்பெல்லாம் செய்யறது இல்ல. அதுவும் இல்லாம அடுக்குமாடி குடியிருப்புல இருந்தாலும் நீங்க அரிசி மாவுல போடுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க தாராளமா போடலாம். உங்க வீட்டின் முன் இருக்க சிறிய வாசலில் சின்ன கோலம் போடுங்க. அனுதினமும் கோலம் போடுங்க. உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை இது ஏற்படுத்தும். அதே போல அரிசி மாவுல கோலம் போடும்போது அதன் நிறம் என்ன? வெண்மை. அப்போ பிரம்மாவையும் காவி இடும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ கோலம் போட்டு நம்ம காவி விடுவோம் இல்லையா, அந்த காவி சிவபெருமானையும் கோலத்தின் நடுவில் சாணம் வைத்து பூசணி பூ வைப்பார்கள். அது மகாலட்சுமியினுடைய மனம் மகிழ்ந்து வருவாள், அவளுடன் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து வருவாள் என்பதுதான் நம்பிக்கை. அதனாலதான் மாவாலானாலும் மண்ணாலும் கோலம் போடலாமே தவிர செயற்கை வண்ணங்களால் ரசாயன பொருட்களால் கோலம் போடவே கூடாது. இதுதான் ஐதீகம். அரிசி மாவுல கோலம் போடுறது எந்த அளவுக்கு உங்களுக்கு அதனுடைய தாத்பரியம் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு அதன்படி கோலமிடுங்கள். உண்மையில் உங்களுக்கு எல்லா விதமான லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். தினந்தோறும் போடுங்க. இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் கோலம் போட வேண்டும் என்ற ஐதீகம்லாம் கிடையாது. எப்பொழுதுமே கோலம் போட்டால் குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே வரும். அதனால இந்த மாதம் மட்டும்தான் நம்ம செய்யணும், அதுக்கப்புறம் ஏன் போடணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் சாணம் தெளித்து காவி இட்டு கோலம் போடும்போது அந்த வீட்டில் நெகட்டிவிட்டி எதுவும் வராது. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். கல்வியில இருந்து வந்த ஆர்வமில்லாத ஒரு தன்மையெல்லாம் இன்னைக்கு மாணவர்களுக்கு விலகுகின்ற ஒரு நாள். ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை. தன வரவுல இருந்து வந்த இழுபறிகள்லாம் மறையும். இனம் புரியாத பல சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள் வரும். வியாபாரத்துல முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதை சிந்தித்து முதலீடு செய்யுங்கள். அதே போல இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் சில விஷயங்களில் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் விட்டு கொடுத்தலும் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதிசய வடதிசை அஷ்டயன் 9ஆம் எண் அஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு தன்மை. பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். நெருக்கடியாக இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும். உங்களுடைய சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டுல வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். ஆனா நிதானத்தோடு செய்வது மிகவும் சிறப்பு. இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய மேற்கு திசையின் 4ஆம் எண் அச நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்கார சிக்கல்கள்லாம் விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. விவேகத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சகோதர வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். வருமான வாய்ப்பு மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். உங்களுடைய அறிவு திறனை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தகவல் தொடர்பு துறையில லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். தாய்மாமன் வழியில அனுசரித்து செல்லுங்கள். அதே போல படிக்கிற விஷயத்தில் கதை, கட்டுரை, நாவல் இந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசையின் 7ஆம் எண் அச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சக ஊழியர்கள்லாம் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும். விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். உங்களோட இருப்பவர்கள் மூலம் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. பெரியவர்களின் ஆலோசனை மனதில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருங்க. அரசு உதவி சிலருக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. அது சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசையின் 6ஆம் எண் அச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு நண்பர்கள் வழியில நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கின்ற ஒரு நாள். வீடு தொடர்பான சிறு வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்குகின்ற ஒரு தன்மை. தாயின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும். விவசாய துறையில் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிசய தென்மேற்கு திசையின் 5ஆம் எண் அச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தோட வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறையும். வித்தியாசமான ஒரு பொருட்சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். நண்பர்களால் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கும். உங்களோட பேச்சில ஒரு கனிவு இன்னைக்கு இருக்க வேண்டும். புதிய நபர்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். ரகசியமான செயல்பாட்டு மூலம் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக
நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டி பொறாமை எல்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கனிவு தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மற்றவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. தந்திரமான சில விஷயங்கள் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் பூர்த்தியாகும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். பாக பிரிவினை தொடர்பான செயல்பாட்டில் வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்க வேண்டும். புதிய தொழில்நுட்ப கருவிகள்ல கவனம் தேவை. அதை கையாளும் போது மிக மிக கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தன வரவுகள்ல இருந்து வந்த ஏற்றம் இறக்கமான சூழல் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே போல கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள். சிந்தனை போக்கில் மாற்றமான சூழல் ஏற்படும். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும், வரவு கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும். போட்டி தொடர்பான செயல்பாட்டில் சிந்தித்து செயல்படுங்கள். உத்தியோகத்துல வேகம் வேண்டும், வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு உங்க செயல்பாடு இருக்கட்டும். வியாபாரத்துல சில சிக்கலான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிர்ஷ்டன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர் சிக்கலான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். மற்றவர்களால் வியாபாரத்தில் முதலீடு அதிகரிக்கும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களும் மாற்றங்களும் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும். இன்றைய நாள் கோபங்கள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு அதிசய தெற்கு திசை அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர் கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உத்தியோகத்துல உங்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். அரசு சார்ந்த வேலையில ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். சகோதர வகையில அனுசரித்து செல்லுங்கள். உங்களுடைய பேச்சில ஒரு அனுபவ பேச்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடைகின்ற ஒரு தருணம். சகோதரர்கள் மனமிட்டு பேசுவார்கள். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக அமையும். அதிசய கிழக்கு திசை அதிசயின் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத பயணங்களால் புதிய அறிமுகம் கிடைக்கின்ற ஒரு நாள். பெற்றோர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் சில விஷயத்தில் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாள். கால்நடை பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள். ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுங்கள். திடீர் வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் போட்டி பொறாமையெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும்.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொன் பொருட்களில் ஆடை ஆபரணம், அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள், இதன் மீதெல்லாம் இன்னைக்கு கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி அரசியல் சார்ந்தவர்கள், அரசியல் துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், இவர்களெல்லாம் இன்றைய தினம் பொறுமையோடு செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் ஏற்படும். தேவையற்ற செலவுகளால் சேமிப்புகள் குறையும். இன்றைய நாள் பிரயாணம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.